பாட்டி பாத்தீங்களா? பாட்டி அதான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் முதுகெல்லாம் வலிக்குது. பாட்டி இன்னும் ஆட்டுக்கால் பண்றாங்க. பாட்டி இந்த மாதிரி ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். அந்த காலத்து சாப்பாடுதே எங்களுக்கு. ஆமா ராகி கூழு, இது கம்மங்கூழு, சோளக்கூழு, வரகஞ்சோறு, சாமச்சோறு, குருதாவளி சோறு, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நெல் சோறு. பாட்டி சொல்ல வர்றது என்னன்னா, சிறுதானியங்கள் சாப்பிட்டா குத்துக்கல்லாட்டம் இருக்கலான்னு. பாட்டியோட காலத்துல மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கிடைச்ச மிக பழமையான நூலான தொல்காப்பியமே சொல்லுது, சிறுதானியங்களை 15,000 வருடங்களுக்கு முன்னாடில இருந்தே தமிழர்கள் பரவலா பயன்படுத்தி இருக்கோம்னு. இதுல அப்படி என்ன இருக்கு? இதை சாப்பிடறதுனால நம்ம எப்படி ஆரோக்கியமாகலாம், ஏன் இதை விட்டுட்டு அரிசியை மட்டுமே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாரம்பரியம் மிக்க எளிமையான ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பு, சோளம், திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, கேழ்வரகு, பனிவரகு இதெல்லாம் தான் 8 முக்கியமான சிறுதானியங்கள். 100 கிராம் சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோராயமா 350 எரிசக்தி, 70 கிராம் மாவுச்சத்து, 10 கிராம் புரதச்சத்து இருக்கு. அதுவே 100 கிராம் அரிசிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 350 எரிசக்தி, 75 கிராம் மாவுச்சத்தும், 8 கிராம் புரதச்சத்தும் இருக்கு. இப்படி மட்டுமே பார்த்தானா 2 கிட்டத்தட்ட ஒன்னா தான் தெரியும். ஆனா வித்தியாசம் எங்க இருக்குன்னா சர்க்கரை உயர்த்தல் குறியீடு மற்றும் நுண்ணூட்டச்சத்துகள்ல தான். சிறுதானியங்கள்ல இருக்கிற அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் உங்க பிளட் சுகரை கண்ட்ரோல்ல வச்சு உங்க உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. அது போக இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வெளிமச்சத்து மற்றும் பி வகை உயிர் சத்துக்கள் உங்களை வலுவா ஆற்றலோட ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது. சிறுதானியங்கள் அதிகமா சாப்பிட்றதுனால நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சுற்றுச்சூழலுக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா இதை விளைய வைக்கிறதுக்கு தண்ணி ரொம்பவே கம்மியா தான் தேவைப்படும். ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் இல்லாம சுலபமா ஆர்கானிக் முறையில இதை விளைய வைக்கலாம். இதனுடைய வேர்கள் ஆழமா போறனால நிலச்சரிவு மற்றும் மண்ணரிப்பு போன்ற பிரச்சனைகளை நிறையவே தடுக்கலாம். பைங்குடில் விளைவுல பூமி வெப்பமயமாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மீத்தேன் உமிழ்வு இந்த வேளாண்மையில ரொம்பவே கம்மி. இப்படிப்பட்ட சிறுதானியங்கள் நாயக்கன் மற்றும் வெள்ளையனோட அடக்குமுறையினால கைவிடப்பட்டு அரிசியை மட்டுமே விளைச்சு சாப்பிடுற நிர்பந்தத்துக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல விலை அதிகமா இருக்கேன்னு சிறுதானியங்கள் வாங்க நம்ம யோசிக்கிறோம். இப்படி யோசிக்கிறவங்க பல்கா ஹோல்சேல் விலையில வாங்கி வச்சுக்கலாம். இல்ல விவசாயிட்ட நேரடியா போய் கம்மி விலையில கொள்முதல் பண்ணலாம். இல்ல உங்க உணவுல பாதி சிறுதானியமும் பாதி அரிசியும் சேர்த்து சாப்பிடலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சிறுதானியங்களை எப்படி ருசியா சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.